யாரா நீ? என்னடா வேணும் உனக்கு? எவ்வளோ பணம் வேணாலும் தரேன்டா. விட்டுறா விட்டுறா. ஏய் நீயா? ஏய் வேணாண்டா வேணா விட்டுறா. விட்டுறா விட்டுறா. டேய் டேய். போதுனா போதுனா போதுனாமா போதுனா அண்ணா. கட்டு 10 ரூபா அண்ணா. இந்த எடுக்கிறேண்ணா. வந்துடுறேண்ணா. அம்மா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. எனக்கு என்னம்மா? குழந்தை எப்படி இருக்கான்ப்பா? பள்ளிக்கூடம் போயினுக்குறாம்மா. சரி சரிம்மா போயிட்டு வரேன். போயிட்டு வாப்பா. ஜீவா ஐயா ஜீவா. அப்பா என்னையா பள்ளிக்கூடத்துக்கு போலையா? கிளம்புறேன்ப்பா. ஆமா மாமா எங்க சாமி? மாமாவா? சமைக்கிறாரு. சாப்பாடா? ஆகட்டும் ஆகட்டும். ஜீவா இந்தா சாப்பாடு இந்தா. நான் சண்முகம் வேலைக்கு போல போனோம்யா. இப்போ கிளம்பிட்டேன். சரி போய் சாப்பிட்டு போ. வா ஜீவா ஸ்கூலுக்கு போலாம் வா. கண்ணு வாங்க வாங்க. ஐயா ஜீவா நல்லா படிக்கணும், எந்த வம்புக்கும் போகக்கூடாது, எல்லாத்தையும் அன்பா இருக்கணும், ஃபர்ஸ்ட் மார்க் தான் வாங்கணும். சரியா? சரிப்பா. பார்த்து போயிட்டு வா. பாய்ப்பா. பாய். ஜீவா மாமா அம்மா போய் ரவுடி தெரியுமா உனக்கு? உருட்டு உருட்டு. என்னடா உனக்கு என்ன பத்தி தெரியாது உனக்கு? நல்லா இருக்கிறாள். என்ன நடக்குது? செருப்பு பிஞ்சிரும் பொறுக்கி. இவன் வேற பார்க்கறானே. கர்மம் கர்மம் போயா. மானத்தை வாங்குறதுக்குனே வருது. டோட்டல் ஆகுமா? பலூன் 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 வாங்கலையா? பலூன் பலூன் வேணுமா? பலூன். இவன் தாங்க சண்முகம். இவனை மாதிரி ஆளுங்கள்லாம் படிப்பு வசதி இல்லாமல் வயிற்று பசிக்காக கிடைக்கிற வேலையை செய்கிற சாதாரண கூலிங்க. இவனோட அப்பா அம்மா மனைவின்னு இவனுக்காக விட்டுட்டு போன சொத்துன்னு பார்த்தா இவன் கிராமம், இவன் அண்ணன், அப்புறம் இவனோட பையன். ஆனால் இந்த சொத்தை விட்டுட்டு போன 3 பேரும் இவங்களோட இல்லை. இவன் உடம்புல இந்த உசுறு ஒட்டிகிட்டு இருக்க காரணம் இவன் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு இவன் கிராமத்துக்கு விடிவு காலம் பிறக்க வைக்க மட்டும்தான் இவன் உயிர் வாழ்ந்துக்கிட்டு. ஜீவா ஐயா ஜீவா. அதோ வரேன்ப்பா. என்ன விஷயம்பா? கண்ணு அப்பா வேலை முன்ன மாரி வேலை செய்ய முடியலையா? உன்கிட்ட கேட்க கூச்சமா இருக்கு. என்னப்பா? அப்பா வீட்டில் இருக்க சாமி, நீ வேலைக்கு போறியா சாமி? அப்பதான் என் வீட்டு செலவெல்லாம் பார்த்துக்க முடியும். நான் இன்னும் எத்தனை நாள் இருக்கணும் தெரியலையா? யார் உதவியும் இல்லாம நீ பொழைக்க கத்துக்கணும் சாமி. அதான் சாமி உங்ககிட்ட சொல்றேன். சரியா? எனப்பா இப்படிலாம் பேசிக்கிட்டு
உனக்கு ஒன்றும் ஆகுதுப்பா, நான் பார்த்துக்கிறேன், நீ தூங்கு. சரிப்பா. அண்ணாச்சி நாளைக்காச்சும் லீவ் விடலான்னுக்குறேன், நீ சம இங்கேயே இறங்கிடு. அமௌண்ட்டை பையன்ட்ட கொடுக்குறேன், வாங்கிக்கோ. சரி அண்ணாச்சி, பண்ணிடலாம். पागल क्या संबर हाथ में डाल दिया है ओनर இங்க யாரு இங்க வாங்க வரேன். என்ன பையா என்னாச்சு? கையில சம்பர் ஊத்துது என்ன வேலை என்ன பாக்குது டேய், என் உயிரை மாறதே வரீங்கடா. வேலை வேணும் அது வேணும். போ பாத்துட்டு போ. क्या पागल आदमी है கொஞ்சிரு பையா, சாப்பிடு. டேய் நீ என்ன பைத்தியக்கார நினைச்சுக்கிறீங்க? நீ இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. வேலை வேணாம் மயிர வேணாம் வந்து நிக்கிறீங்க, ஆனா வேலை விட்டா செய்ய மாட்டேன்றீங்க. ஆடிங்க தேய்க்க சொன்னா தடை நிக்கிறீங்க. என்ன தேய்க்கிறீங்க? போட்டடா டேடா டேய். அண்ணா வரேண்ணே. சரிதான்ப்பா. சண்முகம் உப்புசாமி மாவன் அவன் அப்பனுக்கு சோறே போடல, செத்தத்துக்கு கூத்து வச்சுக்கிறான்டா. வாயன் போய் ஒரு வட்டம் பார்த்துட்டு வந்துருவான். வாடா போனா பொம்பளைங்களா வாப்பா. என்னப்பா சாமி அம்மா தூரம் போய் அடிச்சுட்டு வருது. இப்படி பேச்சு மாத்து பாரு. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லாருப்பா, நல்லா இருப்பா, நல்லா இரு சாமி. என்ன சாமி என்னாச்சு? மாமா அப்பா 12th நான் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். அசைத்திட்டையா என் சாமி, இது சொன்ன வாய்க்கு இனிப்பு போறேன். இது வரேன் செல்லம் சொன்ன ஆகட்டா. கண்ணு எனக்கு என்ன வேணுமோ கேளியா, அப்பா நான் வாங்கி தரேன். அப்பா எனக்கு இந்த வாட்டி பரிசெல்லாம் வேணாம்ப்பா. நான் கேட்குற ஒரு கேளுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கப்பா. கேளியா? 10 வருஷம் முன்னாடி செப்டம்பர் 10ஆம் தேதி காலையில் நான் ஸ்கூல் கிளம்பி போயிருந்தப்போ அன்னைக்கு மதியானமே நம்ம அம்மாவோட சேர்ந்து 3 குழந்தைங்க நம்ம கிராமத்தில் இருந்து போயிருக்காங்கப்பா. நான் எல்லாத்தையும் கேட்டேன், யாரும் எதுவும் சொல்லலை. நீயாச்சும் சொல்லுப்பா. சண்முகம் என்னதான் பாச்சு? அப்பா என்னடாச்சு? அப்பா டேய் சண்முகம், என்னப்பா என்னாச்சு? என்ன பண்ணுது? என்னடா அப்பா அப்பா அந்த சம்பவம் நடந்த 2 நாளுக்கு அப்புறம் நீங்க இப்படி நல்லா அந்த காலை உடச்சிட்டு வந்திருக்க. என்னதான் பாச்சு சொல்லுங்கப்பா. இப்படி நிறைய விஷயம் மாற்றி இருக்கேப்பா. சொல்லுங்கப்பா, எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குப்பா. சொல்லுங்கப்பா. ஐயா ஜீவா, உனக்கு உங்க அம்மா நான் உசிரியா? அன்னைக்கு ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு கடைக்காரன் வந்தப்போ உங்க அம்மா தப்பான வார்த்தையில பேசிட்டா. அதுக்கு நீ என்ன பண்ண ஞாபகம் இருக்கா? அவன் மண்டையில கல்லு கொண்டு வீசிட்டான். அத்தோடு ஓடினவன் தான் இன்னி வர திரும்பல. அப்பதான் தெரிஞ்சுது உனக்கு உங்க அம்மான கொஞ்ச நெஞ்ச பாசம் இல்லை, அளவுக்கு அதிகமான பாசம்ட்ட. நீ சொன்ன அந்த தேதி அன்னைக்கு 4 பணத்தி முறு பிடிச்ச நாய்ங்க குடிச்சிட்டு நம்ம கிராமத்துக்குள்ள பூந்துட்டாங்க சாமி. அந்த நேரம் பார்த்தா உங்க அம்மா வேலைக்கு போனோம். படுபாவி பசங்க அடியேமா என் கண்ணு முன்னாடி உங்க அம்மா துடிக்க கொண்டுட்டாங்க. உங்க அம்மாவோட சேர்த்து எந்த பாவம் அறியாத நம்ம கிராமத்து குழந்தைகளை கொண்டுட்டாங்கயா. கோர்ட்டு கேசுன்னு எவ்வளவோ அலைஞ்சோம். அந்த படுபாவிகளை ஒன்றும் பண்ண முடியல. எல்லாரையும் விலைக்கு வாங்கிட்டாங்க. அந்த ஆத்திரம் தாக்க முடியாமத்தான் அவனுங்களை தேடி வெட்டி கொல்ல போன எனக்கு என்ன பண்ணானுங்க தெரியுமாயா? சேஸ் மாமா போடுறேன் வரக்கூட மாமா. மச்சான் மிச்சர் எடு.
என் குடும்பத்தை நாசமாக்கிட்டு நீங்க இங்க கூத்தடிக்கிறீங்களா? விட மாட்டேன்டா. யாரா நீ? யாரா நீ? என்ன பண்ற? பிச்சைக்கார நாய, உனக்கே எவ்வளவு இருக்குமோ எங்களுக்கு எவ்வளவு இருக்கும். இதுல வேற எங்களை வேற கத்தி எடுத்து குத்த வரியா நீ? இனிமே நீ நடக்கவே கஷ்டப்படுவா. கட்டிடுவோம்ல, இனி ஒரு கால நொண்டின்னு தான் அவன் ஏன் சேப்பா கூடாதா? டேய், நாங்கெல்லாம் யாரு? எங்க பவர் தெரியாம மோதனா இப்படிதான். நீ எல்லாம் எங்களுக்கு எதுக்கு சம்மந்தம் தெரியுமா? ஏன்டா சொல்லி காட்டுறேன். வாங்கடா போலாம். வாங்கடா போலாம். ஏறா. ஏய், நான் விழுந்துட போறடா. அங்கதான்டா போறேன். போலாம். அப்பா, மனசுக்குள்ள விழிச்சிட்டு என் பசங்க எப்ப மறைச்சேன் சொல்லுப்பா. நான் மறைச்சதுக்கு ஒரே காரணம் நீதான்யா. எங்க உனக்கு இதெல்லாம் அன்னைக்கே தெரிஞ்சு நீ ஒரு தப்பான வழிக்கு போய் உன்னை ஒரு கொலைகார ரூபத்துல பார்த்த கூடாதாயா. நானும் சரி, நம்ம கிராமத்து ஜனங்களும் சரி, உன்கிட்ட இதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல சாமி. எங்க எல்லாருக்குமே ஒரே ஆசைதான் சாமி. நம்ம கிராமத்துல நீ மட்டும் தான் சாமி படிச்ச புள்ள. நீ படிச்சு பெரிய ஆளாயி நம்ம கிராமத்து ஜனங்களுக்கு நல்லது பண்ணுங்க சாமி. நம்மள மாரி சாப்பிட்றதுக்கு படிக்கிறதுக்கு அடிப்படை வசதி இல்லாத எல்லாருக்குமே நீ உதவி பண்ணணும் சாமி. உன் பார்வையில கஷ்டப்படுற ஒவ்வொருத்தருக்குமே நீ உதவி பண்ணணும் சாமி. இந்த உலகமே அன்பு, மரியாதை, ஒழுக்கம் இதெல்லாம் என்னன்னே தெரியாம வளர்ந்துருக்கு சாமி. இது எல்லாத்தையும் நீ தான் சாமி மாத்தணும். சத்தியம் பண்ணியா? இது எல்லாத்தையும் நீ தான் மாத்துவேன்னு சத்தியம் பண்ணு சாமி. சாமி சத்தியம் பண்ணியா? மாமா, மாமா, அப்பா எழுப்பி விட்டுருங்க, நான் வேலைக்கு போயிடுறேன். சண்முகம், எழுந்துரு. சண்முகம், சண்முகம், டேய் டேய், ஜீவா, ஜீவா, அப்பா, மாமா, என்ன மாமா?
அப்பா எந்திரிப்பா. அப்பா எனக்கு யாரு பாருங்க. அப்பா எந்திரிப்பா. அப்பா ஐயோ போயிட்டே பண்ண விட்டுட்டு. ஐயோ அப்பா எதிரிப்பா. அப்பா என்ன பாருப்பா. அப்பா ஐயோ அப்பா. ஐயோ அப்பா. அப்பா.